கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பாக இன்றைக்கு செய்தி கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது தினமலரில். கூடவே அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது மேலும் பல தகவல்களை சொல்லியிருக்கிறார். இதை மொத்தமாக ஒரு தொகுப்பாக பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக என்ன முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் வழியே முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறதுன்னு. ஒன்று, சில முக்கியமான கோவில்களில் கடுமையான கூட்டம் வருது. இந்த கடுமையான கூட்டம் வந்த உடனேயே அதை அந்த கோவிலால் எதிர்கொள்ளவே முடியாது. கோவிலுடைய கட்டுமானம் என்பது அதற்கு தயாராக இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃபில்டரிங் பண்ணணும் அப்படின்ட்டு தர்ம தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா டிக்கெட் 0லேருந்து ஆரம்பித்து ரூ. 500 வரைக்கும் போகுது. அதற்கு பிறகு விஐபிகளுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு புரோட்டோகால். அது யார் உருவாக்கின புரோட்டோகால்லாம் நமக்கு தெரியாது. அது முதல்வர்லேருந்து ஆரம்பித்து அது ஜட்ஜஸ்லேருந்து பலர் அதில் உள்ளடக்கியது. ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவருக்கு தெரிஞ்சவர், அவருக்கு தெரிஞ்சவர், பெரிய பிஸ்னஸ்மேன், அப்படியே பையிலிருந்து நோட்டுகளை கணக்கில்லாமல் எடுத்து வீசுபவர்கள், அது ஒரு வகை. அதை தவிர பல்வேறு லஞ்சங்கள். அந்த லஞ்சம் அந்த கோவிலில் அப்பொழுதைக்கு வேலை செய்யக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள்லேருந்து ஆரம்பித்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வரையானவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அங்கிருந்து ஆரம்பித்த அர்ச்சகர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், மேலும் தர்மகர்த்தாக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படின்னு இங்கே பணமும் விளையாடுகிறது, உறவும் விளையாடுகிறது. இதுதான் ரியாலிட்டி. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப பணம் கொடுத்து போக முடியாதவர்கள், ஆனாலும் அவர்களும் கடவுள் தரிசனம் செய்ய வேண்டும் என்பவர்கள் தர்ம தரிசன கியூவில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அடுத்து பின்னாடி ஒரு 500 பேர் கியூவில் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அதிக கட்டணத்தில் டக்கு 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 டக்குன்னு உள்ளே போவாங்க. ராங் சைடில் மற்றவர்கள் போவாங்க. இதெல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து இதில் எப்படி மாற்றம் செய்வது அப்படிங்கிறது மக்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கவலை தான். இதை இன்னும் பலவாறாக பார்க்கணும். அதெல்லாம் பின்னாடி அமைச்சர் பேசுறாரு, அதோட நான் சொல்றேன். ஒரு கோவில் என்பது அந்த கோவில் ஒரு ஊரை சேர்ந்தது. இப்ப ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருச்செந்தூர் மக்களுக்காக தான் அந்த கோவில் முதன்மையாக கட்டப்பட்டது. ஊர்வலத்துல இருந்தெல்லாம் கூட்டமா அங்க வந்தாங்கன்னா, அப்ப ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கம் மக்களுக்கானது. ஏன்னா பக்கத்து ஊர்ல அங்கங்க ஒவ்வொரு ஊர்லயும் கோவில் இருக்கதான் இருக்குது. இந்த சுவாமி ரொம்ப பிராபல்யம் ஆயிடுறாரு, அவர் ரொம்ப புகழ் அதிகமா வந்துருது. அதனால ஊர்வலத்திலேருந்து பஸ்லயும், ட்ரெயின்லயும், ஃபிளைட்லயும் ஆள்கள் குவியறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது உள்ளூர் மக்கள் அப்படியே அவர்களை அவர்களுடைய வாய்ப்புகளை வெளியூர்ல இருந்து வருபவர்கள் களவாடி விடுகிறார்கள். ரைட்டா? சோ அதுக்கு என்ன பண்றது? உள்ளூர் மக்களுக்கு என்று ஏதாவது, எனக்கு தெரிந்து இந்த மாதிரியான சில ஊர்களில் கடவுளை காணாமல் சாப்பிடுவதில்லை என்றெல்லாம் சில பேர் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு போயிருச்சு. அவங்களால முடியல. ஏன்னா அப்புறம் சாப்பிடாமலே இருக்க வேண்டியதுதான், சாக வேண்டியதுதான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்றதுன்னா, உங்களுக்கு தெரியும் இதோடைய ட்ரிகர் பாயிண்ட் புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ், HRNC அமைச்சர். அவர் வெவ்வேறு கோயில்கள் எல்லாம் போய் சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார். லட்டு நல்லா இருக்கா, அந்த மாதிரி ரேஞ்சில். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைய பேர் அவர்கிட்ட சொன்னாங்களோ என்னவோ, திருச்செந்தூர் பயங்கரமான ஒரு பிரச்சனையான இடங்க, அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கன்னு அவர் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அங்கே போய் சில ஆய்வுகள் பண்ணும்பொழுது அவர்கிட்டயே பணம் கேட்டது, லஞ்சம் கேட்டதாக சொல்கிறார்கள். அதில் வேறு ஒரு மாற்று கருத்தும் இருக்கு. இதில் யாரெல்லாம் ஈடுபட்டவர்கள்னா மேலே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது குறித்து நான் ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். அது நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்க. அதில் ஒரு சில பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த கதை இன்னும் ஹைலி இன்வால்வ்டு ஸ்டோரி. அதனால அதுக்குள்ள நான் இப்போ போகல. அப்ப எல்லா கோவில்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சில கோவில்லாம் ஜிலோன்னு இருக்கும். நீங்க போனீங்கன்னா உங்களை தவிர யாரும் கிடையாது. அந்த கோவில் எல்லாமும் விட்டுருவோம். எங்க எல்லா நாளும் கூட்டம் இருக்கிறது, எங்கே சில நாட்களாவது கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்க ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படிங்கும்பொழுது தான் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ்ட் டோக்கன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடாலஜியை சூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மாடல் என்னன்னா, திருப்பதி கோவிலில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மாடலை பின்பற்றி செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாடலுக்கு வந்திருக்காங்க. இந்த முறை தமிழகத்தில் எந்த கோவிலுமே இல்லை. அதே மாதிரி இது கோவில்ல தரிசனத்துக்காக. இரண்டாவது,
கோவிலுடைய கட்டுப்பாடில், இன்னும் சொல்லப்போனால் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில்னு கட்டுரை சொல்லுது. உண்மையிலே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய, அதுவுமே தப்பான பிரயோகம், ஒரு கோவிலைச் சேர்ந்த கோவில் பணத்தில் உருவாக்கப்பட்ட தங்கும் அறைகள் இருக்கு, தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. அந்த தங்கும் விடுதிகள்லையும் ஒரே ஊழல் அப்படின்னு அதற்குள்ளாகவே நம்முடைய அமைச்சர் கண்டுபிடித்திருக்கிறார். அங்க ரூம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மலிவு விலை ரூம். அப்ப என்ன பண்றதுன்னா ரொம்ப குறைந்த விலையில இருக்கிறத பிரீமியம் போட்டு நான் வித்துருவேன். எனக்கு பைசா கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க. எகைன் ஏன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது. இங்க இல்லைன்னா நீங்க தனியார் விடுதிகள்ல அதிக பணம் கொடுத்து தங்க வேண்டிய நிலை தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர் சந்திப்பில் இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இதற்கு முந்தைய 5 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர்கள் எல்லாருமே என்ன கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் 5 ஆண்டுகள்ல, அவங்க வெறும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். கோயில் பணத்தை எடுத்து வணிக வளாகம் கட்டுறேன், கோயில் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், கோயில் பணத்தை எடுத்து கொளத்தூர்ல, அதாவது மயிலாப்பூர் கோவில் பணத்தை எடுத்து கொளத்தூர்ல, அது முதலமைச்சரோட கான்ஸ்டிடுவன்சிங்கிறதுனால அங்க ஒரு காலேஜ் கட்டுறேன். அதேதான் முதல்வருடைய தங்கை கனிமொழியோடைய கான்ஸ்டிடுவன்சில இன்னொரு கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறேன். இவ்வளவுதான். தங்களுடைய கான்ஸ்டிடுவன்சில நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா கோவில் பணத்துல அப்படிங்கறதானே தவிர, உண்மையிலேயே பக்தர்கள் மன அமைதியுடனும் மன நிறைவுடனும் கடவுளை வழிபட்டு செல்லும் வகையில பக்தர்களுக்கான திட்டங்கள் என்பது குறைவாகவே இருந்தன. அதை மாற்றி பக்தர்களுக்காக நாங்க செலவு பண்ண போறோம் என்று அமைச்சர் சொல்றாரு. அதுக்கப்புறமா நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, அந்த ஆன்லைன் தரிசன முறை. ஆன்லைன் தரிசன முறைனா ஆன்லைன்ல தரிசனம் செய்யறது இல்லை, ஆன்லைன்ல டிக்கெட் பெற்று கோவிலுக்கு போய் அதை காண்பித்து உள்ளே போகுது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. இதுல எக்கச்சக்கமான சிக்கல்கள் வரப்போகிறது. அதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம், அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத, இந்த டோக்கன் முறையை. அதே மாதிரி சில பேருக்கு முன்னுரிமை டோக்கன்கள் சொல்றாரு. 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், கர்ப்பிணிகள், 6 மாத குழந்தையுடன் வரும் பெற்றோர், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை டோக்கன் தரப்போறோம் அப்படின்ட்டு. கெப்பாசிட்டி இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லா கோவிலுக்கும் அதுக்கென்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் டோக்கன்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து இணையதளத்தில் இணைக்கப் போகிறோம். அதன் மூலம் திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி போன்ற இடங்களில் ஏற்படும் திடீர் கூட்ட நெரிசலையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாரு. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இணையத்தையே பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கோயில்களிலேயே கவுண்டர்கள் அமைத்து அங்கே டோக்கன் வழங்கும் ஏற்பாடு. இதுல நான் இப்பவே சொல்லிடுறேன் என்ன நடக்கும்னு. பல இடங்கள்ல பார்த்ததுனால இந்த டோக்கன் எல்லாம் முன்னாடியே போட்டு சில பேர் அதை கிழிச்சு கையில வச்சுக்கிட்டு பிளாக் டோக்கன்ஸ் நடக்கும். டோக்கன் வேணுமா, டோக்கன் வேணுமா, டோக்கன் வேணுமா, இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதை பணத்துக்கு, ஏன்னா நம்ம உட்காந்து டோக்கனை போட்டு அடிச்சு தள்ளி வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அங்க போயிட்டு அது தெரியாத வரவங்களுக்கு சார் டோக்கன்ல இருந்து எல்லாமே நாங்க போட்டு வச்சிருக்கோம், நீங்க தலைக்கு இவ்வளவு ரூபா கொடுங்க, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அது இப்பவே சொல்லி வச்சிருவோம். அடுத்தது என்ன, அந்த கட்டண தரிசனம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பல இந்து இயக்கங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது நியாயமான ஒன்று. சாமியை பார்க்கறதுக்கு எதுக்கு ஏன் நான் காசு தரணும்? அது 100 ரூபாயோ 500 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ நான் எதுக்கு சாமியை பார்க்க காசு தரணும்? நீங்கன்னா அர்ச்சனை சீட்டுக்கு ஏதோ காசு கேட்கலாம். அதுவும் நான் அர்ச்சனை தட்டுல நான் அர்ச்சகருக்கு காசு கொடுப்பேன். நான் எதுக்கு கோவிலுக்கு காசு தரணும்? இந்த கேள்விக்கான விடைய இன்னும் யாருமே கொடுக்கல. இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் கட்டண தரிசனத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது திட்டத்தை முழுமையாக தயாரித்து விட்டு அதற்கு பிறகு முதலமைச்சருடன் விவாதித்து அதுக்கு பிறகு இதுக்கான ஒரு முடிவெடுப்போம். இப்போதைக்கு எங்களுடைய பிரையாரிட்டி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதுதான். மற்ற அதே மாதிரி போலி டோக்கன், இலவச தரிசன வரிசையில் பணம் கொடுத்து முன்னுரிமை பெறும் ஊழல், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் இப்பொழுதைக்கு. இதுக்கும் நாங்க புக்கிங் ஏஜென்ட், பல்க் புக்கிங் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். எல்லாமே HRNC ஊழியர்கள் மூலமாகவே இதை செய்ய போறோம். வாட்ஸ்அப் மூலமும் எளிதாக டோக்கன் பதிவு செய்யும் வசதி கொண்டு வரப்படும். அந்த டோக்கன்ல தான் அதிக கவனம் செலுத்துறாரு. மேக் சென்ஸ்.
ட்ரையல் மெத்தட்ல சில கோவில்கள்ல கொண்டு வந்துட்டு, அதுக்கு பிறகு படிப்படியாக மற்ற கோவில்கள் எல்லாத்தையும் இது வந்து விரிவாக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே அடுத்து கட்சியின் நிலைப்பாட்டை இதுல என்ன கட்சியின் நிலைப்பாடு? இது வந்து எஃபிஷியன்சி தான். இதுல வந்து நம்ம கட்சியின் நிலைப்பாடுன்னு ஒண்ணும் இல்ல. அவர் சொல்றாரு கட்சியின் நிலைப்பாடுன்னா முதலமைச்சர் தான் சொல்லுவாருங்க. நான் துறை அமைச்சராக நிர்வாக ரீதியான கேள்விகளுக்கு மட்டும் தான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன முறைகேடுகள்லாம் வந்து கோவில்ல நடக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு கேள்வி வருது. கடந்த காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் என்னன்னா ஒண்ணு வந்து இந்த அன்னதான கூப்பன்னு ஒரு பெரிய ஃப்ராட் ஒண்ணு நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 2 கோவில்ல அது நடந்திருக்கு. இன்னும் எவ்வளவு இடத்துலன்னு தெரியல. ஸோ வாசல்ல வந்து ஒரு ஹெச்ஆர்என்சி அலுவலர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அன்னதானத்துக்கு காசு தரீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அன்னதானம், கோவில் அப்படின்னா பாக்கெட்லேருந்து கைய விட்டு ஒரு ரூ. 100 தருவோம். அல்லது யுபிஐல போடுவோம். உடனே அவங்க வந்து ரெசிப்ட் குடுத்துருவாங்க. அவங்களே ஒரு யுபிஐ வச்சிருப்பாங்க. கேஷா வசூல் பண்ணுவாங்க. அல்லது இந்த மெஷின காமிப்பாங்க. நீங்க அத ஸ்கேன் பண்ணி காசு குடுத்துருவீங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த மெஷினும் சரி, அதுல கிரெடிட் கார்ட்லயோ நீங்க எப்படி யுபிஐல போடுறீங்களோ, அதெல்லாம் அவங்களுடைய பெர்சனல் அக்கவுண்ட்க்கு போயிட்டு இருந்துச்சு. அதாவது அது வந்து கோவில் அக்கவுண்டே கிடையாது. அவங்க கோவில் ஆள் தான். கோவில்ல ஹெச்ஆர்என்சிலேருந்து ஒருத்தர போட்டது தான். ஆனா அவங்க குவைட்டா ஒரு நாளைக்கு அவங்க தனியா வேற ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி, வேற ஒரு அந்த ஸ்கேன் மெஷின் அது ஏகப்பட்ட பைன் லேப்ஸ் அது இதுன்னுலாம் இருக்கு. அது யார்கிட்டயோ வாங்கி, ஒரு நாளைக்கு மெஷின அது யார் அத செக் பண்றா? வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மாட்டுக்கு உட்காந்து ஒருத்தர் வந்து ரூ. 25,00,000 வரைக்கும் அந்த மாரி வசூல் பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டு, அவங்க மேல ஏதோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க அந்த பணத்த திருப்பி குடுத்துருக்காங்க. இன்னொரு கேஸ்ல ரூ. 10,00,000 மேல இந்த மாரி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாசிக் முறைகேடு இது. யாருமே செக் பண்றது கிடையாது. தெரிஞ்சு அதாவது மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா? தெரியாம அவங்களையுமே ஏமாத்தினாங்களா? நான் கேள்விப்பட்ட வகையில ஒரு கோவில்ல அப்படி ஏமாற்றம்லாம் பண்ணவங்க பணத்த திருப்பி குடுத்த உடனே அவங்கள அந்த வேலையில கன்டின்யூ பண்ண வச்சிருக்காங்க. நார்மலா என்ன பண்ணுவோம் திருடினா? அவங்கள வந்து வேலைய விட்டு நீக்கி, துறை ரீதியா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து, அவங்க மேல போலீஸ் புகார் குடுக்கிறது உண்டு. அது எதுவுமே பண்ணல என்று எனக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற பல இடங்கள்லயும் கட்டுமான பணிகள். முறைகேடுல நம்பர் 1ல வர்றது கட்டுமான பணிகள். சென்ற 5 ஆண்டுகள்ல வேறு ஒரு துறையோடு சேர்த்து இந்த துறையை சேகர் பாபு கையாண்டு வந்தார். இந்த துறையை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டு, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கும் கோயில் வழிபடுவோர் சங்கத்துடைய பிரசிடென்ட் டி.ஆர். ரமேஷ். அவர் எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து வெளில கொண்டு வந்திருக்காரு. எதெடுத்தாலும் செங்கல், எதெடுத்தாலும் சிமெண்ட், எதெடுத்தாலும் ஸ்டீல். கோவிலுடைய பழமையை கெடுத்து, கோவிலுடைய லுக் அண்ட் ஃபீல கெடுத்து, எங்க பார்த்தாலும் கட்டடத்தை கட்டுறது, அதுல கமிஷன் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு ஆர்ட் ஃபார்மாவே அதை ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இத பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நான் கேள்வி கேட்க ரமேஷ் சொல்லியிருக்கார். தகவல் எல்லாம் அவருடையது. அது மாதிரி உண்டியல் காணிக்கையில என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. தங்கம் உருக்குதல், தங்கம். அப்புறமா பிக்ஸட் டெபாசிட் அந்த கோவிலோட பணத்த ஏதாவது ஒரு கோவில்ல எக்ஸஸ் பணம் வந்துருச்சுன்னா, உடனடியா ஒரு ஸ்கீம் போட்டு அத அடிச்சிடுறது. கோவில் பணத்துக்கான வேலைகள் என்று தெளிவாக இவங்க வச்சிருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி சட்டமே சொல்லுது என்ன பண்ணணும்னு. அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னிஷ்டத்துக்கு இவர்கள் பூந்து விளையாடினார்கள். அப்புறமா வந்து டாட்ஜி ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல போய் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவது. அது வந்து லோ ரேட்டட் திங், ஹை இன்ட்ரெஸ்ட் தருதுங்கிற பேர்ல சில ஆயிரம் கோடி, பல ஆயிரம் கோடியாங்கிறது தெரியல. பட் குறைஞ்சபட்சம் சில ஆயிரம் கோடி பணத்தை தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் கார்பரேஷன்ல போட்டு வச்சிருக்காங்க. கோவில் பணம். நாளைக்கு இது வந்து கொடுக்க முடியும். அது ஒரு வழக்கு நடந்து கடைசியாக நீதிபதிகள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கவர்மெண்ட் இதுக்கு கேரண்டி தரணும். அது ஒரு கார்பரேஷன், நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கோவில் பணத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. நாளைக்கு இந்த பவர் பைனான்ஸ் கார்பரேஷன்ல என்ன ஆனாலும் அந்த பணத்தை அந்த கோவிலுக்கு திருப்பி தருவதற்கு தமிழக அரசு உறுதியளிக்கிறது. சோவரின் கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் உறுதியளிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, அமைச்சர் இது எல்லா ஊழலையும் நாங்க தோண்டி என்ன முறைகேடு இருந்தாலும் அதில் யார் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு. இந்த 2 விஷயத்துக்காகவும் அவரை பாராட்டலாம். முதல்ல வந்து கூட்ட நெரிசலை எவ்வாறு கையாள்வது, அது வந்து நிச்சயமாக அதில் அவர் என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு நம்ம வந்து நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம். 2வது ஒட்டுமொத்தமா காம்ப்ரிஹென்சிவா என்னென்ன முறைகேடு நடக்கிறது அப்படிங்கறத ஆராய்ந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது. 3வது இந்த கட்டண தரிசனம்ங்கிறத ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கிறது.
கிளியரா செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்லல. நான் இத பத்தி அனலைஸ் பண்ணிட்டு முதலமைச்சர்ட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படின்னு. இதுல பட்ஜெட் பிரச்சனையே கிடையாது. கோவில்களை நிர்வகிக்க வேண்டிய அளவுக்கான பணம் கோயில்களில் இருந்தே வருகிறது. இன்ஃபேக்ட் இவங்க உருப்படியா பண்ண வேண்டியது சென்ற ஆட்சிகள் எதுலயும் பண்ணல, இன்க்ளூடிங் அதிமுக. சில கோவில்களில் வரக்கூடிய எக்ஸஸ் பணத்தை இவங்க திருட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தாமல் கஷ்டத்தில் இருக்கும் கோயில்களுக்கு ஒரு காமன் ஃபண்டுக்குள்ள கொண்டு வராங்க. அதை வைத்துக்கொண்டு நிஜமாகவே திண்டாடும் கோவில்களை சரியாக பராமரிப்பது அப்படிங்கிறத அவர்கள் கையில் எடுக்கலாம். அப்புறம் சென்ற ஆட்சியில் இவங்க ரொம்ப பெருமையா நாங்க இத்தனை கோயில்களுக்கு இது பண்ணோம், அத்தனை கோயில்களுக்கு அது பண்ணோம்னு. அரசு ஒன்றும் செய்யவில்லை. தமிழக அரசு இதற்கு ₹1 கூட செலவு செய்வது கிடையாது. எல்லாமே பக்தர்கள் கொடுக்கும் பணம் அல்லது கோவிலில் சேர்ந்த பணம். சொல்லப்போனால் கோவிலிடம் இருக்கும் எண்ணற்ற சொத்துக்களிலிருந்து வரவேண்டிய பணத்தை ஒழுங்காக வசூலித்தாலே அத்தனை கோயில்களும் சுபிட்சமாக இருக்கும், இந்து மதமும் நன்றாக பரவும். அதை இவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. 2வது, கோயில் நிலம் எக்கச்சக்கமாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அதை மீட்டெடுப்பார்களா? அடுத்தது, கோவில் பணம் இஷ்டத்துக்கு வீணாகாமல் பாதுகாக்கப்படுமா? மக்களுக்கான பக்தர்களுக்கான வசதி ஆகமத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யப்படுமா? அதாவது அவர்களுக்கான கழிப்பறைனா கோயிலுக்குள்ள கட்டக்கூடாது, வெளியில் தான் கட்டப்பட வேண்டும். இப்ப வெளியில் இருக்கக்கூடிய பலவேறு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அது சரியாக செய்யப்பட வேண்டும். இன்னும் பல விஷயங்கள், அதை நம்ம வேறு ஒரு தருணத்தில் பேசலாம். இந்த அரசு சின்னதாக இருந்தாலும் சில நல்ல முடிவுகளை எடுக்கும் போல் தெரிகிறது. அதை நாம் பாராட்டுவோம். மாறாக அவர்கள் தவறான முறையில் ஏதேனும் செய்தால் அதையும் தட்டி கேட்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.